இன்னைக்கு நம்ம ரவுண்ட் ஃபோக் ரவுண்ட். Yeah, 100 out of 100. No tension. கியூட்டான திருடன் நீதான். தேங்க்யூ சார். ஆங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு ஒன்னமான இட தேடி வரும் நாடு எந்த நாடு உங்களுக்காக ஒண்ணு. வெல்கம் டு பிகின் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல். நான் உங்க சஹா. பறவை, ஒரு கனமான பறவை லேசான சிறகால மேல பறக்குது, பறக்க உதவுது அந்த சிறகு. ஒரு கனமான இறைய கூட லேசான எறும்பு அழகா அப்படியே உழைச்சு உழைச்சு நகர்த்திட்டு போய் சாப்பிடுது. கனமான இதயத்தை லேசான வார்த்தைகள் மூலமா வடிகட்ட முடியும், கொஞ்சம் அப்படியே ஸ்லாகிக்க வைக்க முடியும். அப்படி வார்த்தைகளோட ஊர்வலம் தான் இந்த மேடை. இது நில் கவனி சொல். திட்டுறது யார்? இங்க யார் அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ செஞ்சு காமிப்பீங்க? குமாரே, இங்க பாருடா, இது என்ன சாவடிக்குது. ஐயோ, தலைலாம் வலிக்குது. ஐயோ, என் சுகர் பிபி ஏத்ரா. இல்ல என்ன பண்ணி அப்படி ஒரு திட்டு விழுன்னு கேக்குறேன். சாப்பாடு போடுன்னா போட மாட்டாங்க. நான் இப்படி அம்மா சோத்து 4 நாள் சொல்லிட்டு கான் பண்ணி இட்லியாவது போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். காலையில காலேஜுக்கு வந்து 6:30க்கு பஸ் வந்துடும். ஆனா 6:20 வரைக்கும் அவன் வந்து கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு இருப்பாங்க. கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு சரண்யா இன்னைக்கு நீ ரொம்ப கியூட்டா இருக்க. என் பையன்லாம் குளிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்பான் சைடா. அப்புறம் இப்படி எங்களுக்கு நாங்க எதுவும் ஆசைப்பட்டதில்லை. அவங்க ஆசைகளை நாங்க நிறைவேற்றணும்னு இது வரைக்கும் நினைச்சிருக்கோம். எல்லாருக்குமே நான் நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் செல்ல பொண்ணு. ஆனா வீட்டுல அம்மாக்கு நல்ல பொண்ணா நான் இருந்ததே கிடையாது. நான் இது வரைக்கும் எங்க அம்மா கிட்ட சொன்னதே கிடையாது. என்னன்னா ஐ லவ் யூ மம்மி. நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், எந்த மூச்சு உனக்குள்ளும் உண்டு. இன்னைக்கு இந்த நில் கவனி சொல் மேடை ரொம்ப சந்தோஷமா காட்சி அளிக்குது. என்னன்னா வீட்டை அழகா ஒரு மேடை கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் பெற்றோர்களும், இன்னொரு பக்கம் பட்டாம்பூச்சி மாதிரி டீனேஜர்ஸும். அம்மா பொண்ணுக்குள்ள அல்லது அப்பா பையனுக்குள்ள இந்த உறவுகளுக்குள்ள என்னடா அப்படி டிவியில பேச இருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இந்த உறவுகள் தான் பேசணும், குறிப்பா மனசை விட்டு பேசணும். நமக்குள்ள நிறைய உள்ளுணர்வுகள் இருக்கும், சொல்ல முடியாத சில தருணங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லிட்டு இருப்போம், ஐயோ என் பையனோ பொண்ணோ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டா நல்லா இருக்குமேங்கிற ஏக்கமும் ஒரு பார்வையும் நிச்சயமா இவங்களோட மத்தியில இருக்கும். இது ஒரு குடும்பமா தான் ட்ரீட் பண்றோம். நம்ம ஒரு பெரிய வீட்டுல உட்காந்து நம்ம பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நில் கவனி சொல் அப்படின்னு ஒரு பெரிய வீடு இது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் முதல்ல செல்லம் செல்லம் தான் கூடுவீங்கன்னு நினைக்கிறேன், உங்க பசங்களையும் பொண்ணுங்களையும். ஸோ செல்லத்துக்கிட்டு இருந்தா கொஸ்டின்ஸ் வரணும். செம்ம திட்டு போறாங்க அவங்களெல்லாம் இன்னைக்கு. நான் அவங்களோட சப்போர்ட் தான் இன்னைக்கு. செல்லம் அப்படின்னாலே நமக்கு அப்பாவா அம்மாவா? காரியம் ஆகணும்னா யார்கிட்ட போவீங்க? நீங்க யார் செல்லம்? ஒருத்தா சொல்லலாம். அம்மா செல்லம் தான். அம்மா செல்லம் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஏதாவது வேணா அம்மாட்ட கேட்பேன். அம்மா வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமா ஒத்துக்கிறாங்க, நீ மட்டும் தான் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லுவேன். எல்லாரும் போனா போட்டு நீ மட்டும் போவேன்னா அம்மாவும் சொல்லிடுவாங்க. ஏங்க அப்படி? ஏன் நேத்து கிளம்பும் போதே எவ்வளவு ப்ராப்ளம் கேளுங்க சார். இங்க கிளம்போதா? ஆமா, என்னம்மா? புதுக்கோட்டையில இருந்து வர சார். ஓகே. காலேஜ் முடிச்சு அது 6:30-7 மணிக்கு தான் வீட்டுக்கு வரும். திருச்சியில படிக்குது. அவங்க பிரின்சிபால் ஹெச்எம்லாம் விடலைன்னு சொல்லிட்டு ஒரே அழுக வந்து நைட்டு நாங்க கிளம்பும் போது நைட்டு 10:30 மணி சார். அவங்களுக்கு பெரிய வாழ்த்து சொல்லிக்கலாம். அப்படி கிளம்பி இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கீங்க. ஆனா உங்க முகத்துல சந்தோஷம் இல்லை, என் பிள்ளைங்க கூட்டம் வந்தேன் என்ன அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க நீங்க. எங்க வீட்டுல யார்கிட்ட என்ன விஷயம் சொன்னாலும் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, உனக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா அப்படின்ட்டு. அதனால யார் செல்லணும்னு சொல்லுங்க. நடிகண்டா நீ அப்படிமாங்களா எடுத்தோன்னே. யார் உங்க வீட்டுல யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? கொடுங்க, மைக் கொடுங்க அம்மாட்ட. என்ன பண்ணுவாரு? யார்கிட்ட சொன்னாலுமே தெரிஞ்சிருங்கிறாரு. என்ன தாஜா பண்ணுவாரு? என்ன செய்வாரு? எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவன் செய்ய ஆரம்பிப்பான். எப்பயும் நல்லா பேசின்னு இருக்க மாட்டான். அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருப்பான். திடீர்னு பேச ஆரம்பிப்பான். அப்புறம் எனக்கு என்ன செய்யலாம் தோணுமோ கூட ஹெல்ப் பண்ணுவான். அப்பவே நான் கண்டுபிடிச்சிருவேன், ஆகா ஏதோ ஆக வேண்டியது இருக்குன்ட்டு. நம்ம பிள்ளைங்க தாஜா பண்றது நமக்கு தெரியும், ஆனா தெரிஞ்சே ஏமாறுவோம்.
அதுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் புத்திசாலி, ஆஹா ஏமாத்திட்டோம் அப்பாவே அம்மாவே. நம்ம ஆனா தெரிஞ்சுதான் ஏமாறுவோம். அது மாதிரி என்னன்னு கேக்குறேன். செல்லமா வந்து என்னைக்கு இல்லாம முத்தம் கொடுப்பா. ஐயோ முத்தம் கொடுப்பீங்களா செல்லமா? எங்களுக்காக ஒரே நாங்களாம் பார்க்கணும். ஒரே ஒரு முத்தம் அம்மா கொடுங்க. நான் அவளுக்கு ஃபுல்லா எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்கேன். ஷி நோஸ் எவ்ரிதிங். அவளுக்கு எல்லாமே தெரியும். தேவையில்லாத பிடிவாதெல்லாம் கிடையாது. ரொம்ப கிரேஸ்ஃபுல் டான்ஸ். பொண்ணோட ஒரு முத்தத்திலே உருகிட்டீங்க, எமோஷன் ஆயிட்டீங்க நீங்க. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு எனக்கு. வேற 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 நான் கேக்குறேன், லைட்டர் சைட் கேக்குறேன். என்னென்னலாம் சொல்லி தாஜா பண்ணி யார்கிட்ட செல்லமா போவீங்க நீங்க? ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து எங்க அம்மா அம்மான்னு கூப்பிட மாட்டேன், மீன் தான் கூப்பிட மோஸ்ட் ப்ராபப்ளி. நான் வந்து என்னைக்காவது அந்த எங்கேயா வெளில போயிட்டு வந்தாலோ இல்ல காலேஜ் போயிட்டு வந்தாலோ மீ அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்னடா வேணும் உனக்கு என்ன அப்படின்றாங்க. தாஜா பண்றதுன்னா அம்மா இல்லாத போது அப்பா கிட்டயும், அப்பா இல்லாத போது அம்மா கிட்டயும். பாத்தீங்களாங்க, இதுதாங்க பிள்ளைங்க மென்டாலிட்டி. எங்க யார் உங்க அம்மா யாரு? நீங்க தானா? மணிமணியா 2 பொண்ணுங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பா கிட்ட யூஸ்வலா திட்டிட்டே இருப்பேன் ஏதாவது பண்ணலன்னா. அதே ஏதாவது வேணும்னா ரொம்ப பாசமா டாடி டாடி ஏதாவது ரொம்ப அவரை ரொம்ப பிரைஸ் பண்ற மாதிரி பேசுறது. அம்மா கிட்ட போயிட்டு அவங்க பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு அவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பெருமையா சொல்றது. நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அப்பா இல்லாதப்ப அம்மாட்ட, அம்மா இல்லாதப்ப அப்பாட்ட, அந்த மாதிரி 2 பேத்துக்கும் சண்டை வர்றது காரணமே நீங்க தான். கிட்டத்தட்ட நடிகையா உங்க சிஸ்டர் சொல்றாங்க. என்ன பண்ணுவாங்க? அதுதான் நமக்கே பொறாம வர்ற அளவுக்கு அவங்க அப்பாவை ரொம்பவும் அப்படியே பிரைஸ் பண்ணிட்டு இருப்பா. ஏதாவது காரியம் ஆகணும், அவங்க ஸ்கூல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டே ஏதோ ஒரு இதுக்கு அவங்க அப்பா ரொம்ப வேணும் அப்படிங்கிறப்ப அவங்க அப்பாவோட ரொம்ப பெட் பண்ணிட்டு ரொம்ப இது பண்ணுவா. அப்பயே தெரிஞ்சிடும் அவரால் தான் ஏதோ காரியம் ஆக வேண்டியது இருக்கு, அந்த காரியம் நம்மளால ஆக முடியாது அப்படின்னு. நான் அப்பா செல்லம் தான். அப்பா செல்லம். ஏன் அம்மா என்ன ஸ்ட்ரிக்ட்டா? அம்மா ஸ்ட்ரிக்ட் இல்ல, அப்பப்போ திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்க? எப்படி திட்டுவாங்க அம்மா? சொல்லுங்க, திட்டுங்க. எருமை, பன்னி, அந்த மாதிரி நிறைய நல்ல தமிழ் வார்த்தைகள் இருக்கு. எருமை, பன்னி. திட்டுறது யார்? இங்க யார் அப்படியே அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ செஞ்சு காமிப்பீங்க? உன்னை பெத்ததுக்கு ஒரு அரிசி மூட்டையை பெத்திருந்தாவது நான் ஒரு மாசத்துக்கு வச்சு சாப்பிட்டுருப்பேன். உன்னை பெத்து நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு திட்டுவாங்க. டே குமாரு வந்து பாருடா, இது என்ன சாவு அடிக்குதுடா. ஐயோ சரியால லூசா பெத்து வச்சுக்கிறமா. ஐயோ ஐயோ சரி சரி, உன்னை பெத்ததுக்கு ஒரு பேயை பெத்து வச்சிருக்காங்க. சூப்பருங்க சூப்பருங்க. என்னது இது? இந்த அழகு முகமா இப்படி திட்டுது? ஏ அப்பா, இது அப்பாவா அம்மாவா? யார் திட்டுவா அப்படி? அம்மா தான். அப்பா வந்து நைட்டு 2 மணிக்கு லேட்டா தான் நான் வந்தேன்னா அவன் அப்படியே சும்மா அப்படியே பண்ணிடுறேன். இது இருக்கிறதுக்கு ஐயோ நீ எப்படா வீட்டுக்கு வருவேன்னு தெரியும், நான் எங்கேயாவது கிளம்பிடுறேன், எங்கேயாவது ஓடி போயிடுறேன். அம்மா ஏமா அப்படி பண்ற, ஐ லவ் யூ அப்படின்னா, ஏ சனி 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 எங்க லூஸ் 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 எங்கேயாவது போய் போய் தலை. அவங்க ஸ்ட்ரைட்டா திட்டத்தை விட அண்ணன் இருவோம், அண்ணன்கிட்டே சொல்றேன் போய் சொல்லிக்கா. ஏ குமாரே இங்க பாருடா, இது என்ன சாவடிக்குது. ஐயோ தலைலாம் வலிக்குது. ஐயோ என் சுகர் பிபி ஏத்துறா. இவளாலதான் எனக்கு எல்லாமே வருது, இவளாலதான் எனக்கு நோயே வருது. 4000 ரூபாய்க்கு மாத்திரத்துறேன். எவ்வளவு இவளாலதான். இவ இல்லன்னா சந்தோஷமா இருப்பேன், நான் ஊருக்கே போயிடுறேன். ஓடுறேன். ஏமா அப்படி திடீர்னு அவ்வளவு டென்ஷன் கோவம் உங்களுக்கு? அவ அந்த மாதிரி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? இல்ல என்ன பண்ணி அப்படி ஒரு திட்டு விடுன்னு கேக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சீரியஸா தான் பேசிட்டே இருப்பாங்க. நான் அப்படியே பிச்சை இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ண சோத்து நல்லா லட்சுமி என்ன அப்படின்னு அம்மா பசிக்குது சாப்பாடு போடுன்னா போட மாட்டாங்க. ஏன் உனக்கு கை கால் இல்ல போய் சாப்பிட்டுக்கோனாங்க. நான் இப்படி அம்மா சோத்து 4 நாள் கனெக்ட் பண்ணி இட்லியாவது போடணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து உண்மையாவே எங்கேயோ இருக்க வேண்டியது இங்க வந்துச்சுடுவாங்க. அது ஏதாவது டிவி சேனல் ஏதாவது வைக்கிற பழைய பாட்டு கேட்டே இருப்பாங்க. டக்குன்னு வந்தோடனே சேஞ்ச் பண்ணிடுவேன். ஏதாவது சொன்னேன் மா இவபோ அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து தூக்கி போட்டு நான் எங்கேயாவது போறேன் போ அப்படின்னு கதை சாத்தின்னு போயிடுவாங்க. நான் ஜாலியா பாக்கணும். உங்களால அவங்க அலைய போறாங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்க அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ரியாக்ஷன் நம்ம கொடுத்துருவோம். அதுவே அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடும். இதைத்தான் கேக்குறேன். ரொம்ப கியூட்டா அழகா சொன்னாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதல்ல ரொம்ப கியூட்டா சொன்னாங்க. இந்த மாதிரிதான் கேக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு அது பெரிய பாருங்களேன் எவ்வளவு சந்தோஷம். இனிமே திட்டுறப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை திட்டுறது ரொம்ப கம்மியாயிடும். நான் வந்து எங்க அம்மா பெட்டு தான். எங்க மம்மிக்கு யூஸ்வலா ரேரா தான் கோவம் வரும். நான் காலேஜ் போயிட்டு வந்து கோவமா இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும். அவங்க உள்ள இருந்தே வர இந்த மூஞ்சி எக்ஸ்பிரஷன்லயே கண்டுபிடிச்சிடலாம் கோவமா இருக்குன்னு. நான் சும்மா அப்படியே பார்த்துட்டு நிப்பேன். அவங்களுக்கு என்னை பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். எருமை கடா, குட்டி கழுத, எல்லாத்துலயுமே பண்டி குட்டி சொல்றது எல்லாமே அந்த யங் தான் இருக்கும். அப்ப நீங்க என்னமா அப்படின்னு கேட்டா சைலண்ட் ஆயிருவாங்க. எருமை கடா, குட்டி கழுத. அவங்க மேக்ஸிமம் திட்டுறதே 2 செகண்ட் தான். அதுக்கப்புறம் ஜாலியா பேசி வேலையை சாதிச்சுக்குவாங்க. எங்க அம்மா வந்து முதல்ல என்ன எப்படி திட்டுவாங்கன்னா ஈகேன்னு திட்டுவாங்க. ஈகே அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, எச்சக்கலை. அப்புறம் போமோன்னு திட்டுவாங்க, பொறுக்கி முண்டம். இதெல்லாம் வெளியில போனா இப்படிதான் திட்டுவாங்க. ஆனா நானும் திட்டி பார்த்துப்பேன். தெரியாதவங்க கிட்ட போய் யூஸ் பண்ணிப்பேன்.
இவ்வளோ சொன்னாங்களே, நம்ம ஏன் திட்டுறோம்? அந்த டென்ஷனை ஏற்படுத்துறாங்களா? ஒர்க் பண்ணிட்டு வரும்போது வீடெல்லாம் சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் அங்கங்க போட்டு வச்சிருக்கோங்க. வீடு குப்பையா இருக்கும். நம்ம வெளியில இருந்து வேலை விட்டு வரும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு டென்ஷனா இருக்கும். வந்து ஏதாவது வேலை பண்ணலாம் பசங்க, அதை விட்டு டிவி பாக்குறது, போன் பண்றது, இதன் போது நம்ம பசங்களை திட்ட வேண்டிய சூழ்நிலை. காரணங்கள் இதெல்லாம். ட்ரெஸ் போடும்போது இது மாதிரி போடக்கூடாதுமா, கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோவம் வரும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து குற்றச்சாட்டுலாம் உண்மைதானங்க? என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும்? நீ இப்ப டீனேஜர்க்குனே ஒரு இது இருக்கும், நான் இப்படிலாம் இருக்கணும். டீனேஜ்னா மோஸ்ட்லி ஜீன்ஸ் லெகின்ஸ் அதுதான் போட யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் நான் காலேஜ் படிக்கிறேன், கொஞ்சம் மாடர்னா போகணும்னு ஆசைப்படும். அந்த நேரத்துல பட்டிக்காடு மாதிரி எண்ணெய் வச்சுப்போ, அதை வச்சுப்போனா கோவம் வருமா வராதா? ஓகே, சோ ஜீன்ஸோ டி-ஷர்ட்டோ அந்த மாதிரி. அதுவும் நான் ட்ரெயின்ல வேற போறேன். அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? ட்ரெயின்ல போனா லெகின்ஸ் போடணுமா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. எங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் மாதிரி இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற பேர்ல. ஓகே ஓகே. ஏங்க அது அவங்களோட சுற்று தோழிகள் எல்லாம் கேக்குறாங்க லெகின்ஸ் ஜீன்ஸ். இப்ப பிள்ளைங்க எல்லாம் அதானே போடுது, என்ன பிரச்சனை? ஆமா சார், நம்மளுக்கு வந்து காலேஜ் போகும்போது கொஞ்சம் டீசெண்டா போகணும். வெளியில நம்ம ஒர்க் பண்ணும்போது இல்ல ஃபேமிலி ஆயிட்டா அது ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கும்போது பசங்க வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்றதுனால இப்படி போகணுமா, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு நம்ம சொல்றது அவங்களுக்கு வந்து கோவம் வர மாதிரி. ஏன் சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க, ஏன் சும்மா பேசுறீங்க, எரிச்சல் பண்றீங்க? யாரெல்லாம் கட்டுப்படுத்துறாம்மா, இதாம்மா நீ போடணும், இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் போடணும்? பசங்களா கூட இருக்கலாம், அது பொண்ணுங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். யாரெல்லாம் கட்டுப்படுத்துறா அவங்க இப்படிதான் போடணும்? இப்போ பேண்ட் வந்து இப்போ லோ ஹிப் மாடல்னு வருது சார். லோ ஹிப் மாடலா? பேண்ட் இப்போ இறக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அப்பா கேட்பாரு, பேண்ட்டை மேலே தூக்கி போடுறா, உள்ள இருக்கிறதுலாம் வெளில தெரியுற, என்னடா நீங்க வெளில எப்படிடா சுத்துறீங்க? இப்போ யாராச்சும் வெளியில பாக்குறவங்க எல்லாம் திட்ட மாட்டாங்களாடா அப்படி கேட்பாரு. திட்ட மாட்டாங்கல்ல, அவன் பயப்படுவான். அந்த லோஹி பேண்ட்டை பார்த்தாலே பசங்களுக்கே பயமா இருக்கு, பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஷால் மட்டும் ஒன் சைடா போட்டா 2 பக்கம் பின் பண்ணு, அந்த காலத்துல எப்படி போடுவாங்க அது மாதிரி 4ஆ மடிச்சு போடணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இருக்காங்களா இங்க? இல்ல. ஓகே ஓகே, இதே தான் கேக்குறேன். ஷாலை நல்லா மடிச்சு காத்துல எல்லாம் பறக்கூடாது, இந்த சைடு சேஃப்டி பின் எல்லாம் போடு. ஷர்ட்ல டாப் பட்டன் எப்பவுமே போட மாட்டேன், அது போட்டு தான் போகணும். நீலாம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்பாங்க. நான் இப்படி தான் போவேன் அப்படின்னாலும், நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாரு, அவங்களுக்கு ஃபார்மல்ஸ் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி கேஷுவல்ஸ் தான், நான் ஆர்ட்ஸ் காலேஜ் தானே, அதெல்லாம் அது கேட்கக்கூடாது. ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டால் ஃபுல்லாக பட்டன் போட்டு தான் போகணும், எல்லாம் காலர் பட்டனுக்கு கீழே இருக்கிற பட்டன் வரைக்கும் போட்டு தான் போகணும் அப்படின்வாங்க. அது எனக்கு பிடிக்காது. ஓகே, நான் உங்கள்ட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த பசங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது எரிச்சலா இருக்கும் உங்களுக்கு? அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்ஸ் போடலாம், ஒல்லியா இருக்கிறவங்கள போட்டால் அவ்வளோ தெரியாது, அதனால அது அவங்களா பார்த்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாய்ஸ் கூட சரிட்டு இந்த லோ ஹிப் போட்டு அது பின்னாடி இருக்கிறதுலாம் தெரிஞ்சதுன்னா கேர்ள்ஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் அசிங்கமாக ஃபீல் பண்ணுவாங்க. காலேஜ் பசங்க வந்து இந்த சட்டையில் பட்டன் போடாமல் போகிறதே சட்டையில் பட்டன் போடாமல் போகிறது எரிச்சலாக இருக்குது. பிகாஸ் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒபீடியன்ட் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும். ஓகே, நீ சட்டையில் பட்டன் போடுப்பா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லை ஏன் போட மாட்டேங்கிற? கன்ஜஸ்டடாக இருக்கும், காற்று போகணும் உள்ள. ரைட். மோஸ்ட்லி 80s 90sலாம் ஸ்டூடெண்ட் ஒபீடியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் திங்கா இருக்கும். ஆமா சார், 80s 90sலாம் இது வரைக்கும் மறைச்சிருப்போம் சார். நம்மலாம் அப்படி இப்படில போட்டு வெயிலுக்கு அப்பெல்லாம் ஃபுல்லா பட்டன் போட்டு போனா எப்படி சார் இருக்கும்? இல்ல வெயிலுக்காக இது ஒரு ரீசனா சொல்ல முடியாது. நம்ம we have to get adjust. ஏன்னா ட்ரெஸ் கோடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒபீடியன்ஸ் தான் வந்து எஜுகேஷனை வந்து கொண்டு வருவோம். சுடிதார் போட்ட சொல்ல வந்து மேலே கொஞ்சம் ஏற்றி தச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வெளியில போறாங்க, வெளியில போக சொல்ல பின்னாடி நிறைய பேரை நானே பார்க்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பேர் கிண்டல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல எனக்கு கோவம் வருது. ஏன் அதை நம்ம அழகாக பண்ணிட்டு போனால் நம்மள யாரும் கிண்டல் போட போகிறது கிடையாது. கரெக்ட். இப்போ வந்து இப்போ கீழே குனிஞ்சு ஏதாச்சும் எடுக்கணும்னா கூட நம்மளுக்கு பார்க்குறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்காது பார்க்க சொல்ல. நம்ம பொண்ணாக இருந்தானா அடுத்த பொண்ணாக இருந்தா அது ஒன்றும் இது இல்லைங்களே. அதனால நாங்கள் சொல்லுவேன், அவளே நான் திட்டுவேன். யாரு? அவளே திட்டுவேன். அவங்க ஏஜ்ல அவங்க சுடிதார் போட்டிருப்பாங்க, அவங்களும் இப்படி லோ நெக் இந்த மாதிரி ஃபிட்டா போடணும்னு அவங்களுக்கும் ஆசை இருந்திருக்கும். அதே ஆசை தானே எங்களுக்கும் இருக்கு. ஆசை இருந்துச்சா? அப்பெல்லாம் நாங்க சுடிதாரே போட்டது கிடையாது. ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு அனாவசியமா கண்ட இடத்துலலாம் கையை வேணும்னு தூக்கி மேல எதையோ எடுக்கிற மாதிரி பண்றது, இதெல்லாம் நம்மளே வந்து டெம்ப் பண்றது, பசங்களை டெம்ப் பண்றோம். அப்புறமா வந்து என்ன அவன் ஈவ் டீசிங் பண்ணிட்டான்னு போய் கிண்டல் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. நம்ம ட்ரெஸ்ஸிங்ல நம்ம வந்து டீசெண்டா இருந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. 3 வயது குழந்தைக்கு கூட கற்பழிப்பு விஷயங்கள் நடக்குதுங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது பாவம்? இவங்க என்னதான் ட்ரெஸ் போட்டு இருந்தாலும் அவங்க சொல்ற மாதிரி செய்வாங்க. ஆனா பாதுகாப்பு கருதி அவங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. அவங்க பேசுறதுக்கான விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதான் 2-3 பேர் இங்க பாருங்களேன். அங்க ஃபர்ஸ்ட் ஒரு டிஷர்ட் போட்டு ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களே, அவங்க அம்மா சொன்னதா இருக்கட்டும். அடுத்து இவங்களோட சிஸ்டர் அவங்க உட்காந்து, அம்மா நீ கொஞ்சம் அப்படியே எந்திரிமா. ஃபேபுலஸா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்க. டெஃபினட்டா நல்லா இருக்கு. நீ எப்படி அலோவ் பண்றீங்க? அப்படி ஒரு அம்மாவா இருந்தா அவங்கவுங்க ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ண சொல்லுவேன். அதாவது இப்போ அப்பாவோடையோ அண்ணனோடையோ
நீ வெளியே போகும்போது அவங்க வந்து உன்னை கூட்டு போறதுக்கே ஷை பண்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஃபேண்டாஸ்டிக்ங்க, நல்ல வார்த்தை இது, ஃபேண்டாஸ்டிக். கண்ணாடி முன்னாடி நம்ம எவ்வளவு நேரம் நிக்கிறோம்? இங்கிட்டு கேட்கறத விட நான் இங்கிட்டு கேட்கறேன், இதான் கரெக்ட். இங்க கொடுங்க சார், அங்க பாரு. ஐயோ மைக்கா கொடுங்க சார். முதல்ல காலையிலயும் கண்ணாடி முன்னாடி தான் நிப்பா, ஈவினிங்கும் கண்ணாடி முன்னாடி தான் நிப்பா, நைட்டு தூங்கும் போது கூட கண்ணாடி முன்னாடி தான் சார். எனக்கு எரிச்சலா இருக்கு சார். நான் கூட கண்ணாடி முன்னாடி நின்று இருக்கேன் சார். ஆனா அவ எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணிடுவா. என்ன பண்ணுவாங்க? நின்னு என்ன பண்ணுவாங்க? ஒரே பாத்துக்கிட்டே இருப்பா சார். எவ்வளவு நேரம் சார் அந்த முகத்தை பாத்துக்கிட்டே இருக்க முடியும்? என் பையன்லாம் குளிச்சுட்டு துண்டு மட்டும் கட்டிட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடியே நிப்பான். என்ன ஏன் அப்படி நிப்பாரு? அப்படியே பார்த்துட்டே நிப்பான், சைடா, அப்புறம் இப்படி கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு ஏதோ தீட்சை கொடுக்க போறாரா, சுவாமிஜி ஆக போறாரா? வெறும் துண்டோட அங்க எங்கேயும் பாக்குறது. அவர் பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் திருப்பி போயிடுவாரு. ஆனா துண்டு கட்டிட்டு கொஞ்ச நேரம் நிப்பாரு. கொஞ்ச நேரம் நிப்பான். காலையில காலேஜுக்கு வந்து 6:30க்கு பஸ் வந்துரும். ஆனா 6:20 வரைக்கும் அவன் வந்து கண்ணாடி முன்னாடியே நின்னுட்டு இருப்பான். பெரியவங்களா சின்னவங்களா? பெரியவங்க. பெரியவங்க. ஒரே டென்ஷனா இருக்கும் நமக்கு. பஸ் போயிருமே, பஸ் பிடிக்கணுமே. என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து குளிச்சுட்டு வருவாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு பவுடர் பண்ணுவாங்க, ஃபேஸ்ல பம்ப்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. அப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு திருப்பி பிடிக்காது, திருப்பி உள்ள போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க, திருப்பி போவாங்க, திருப்பி போயிட்டு லைனர் போடுவாங்க. அதுல ஒரு சின்ன டிப்பு வந்து விலகிடுச்சுன்னா உடனே திருப்பி அதை இது பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு ஒரே டென்ஷன் ஆகும். கடைசியில் பாட்டிலில் தண்ணி எடுத்துருக்க மாட்டாங்க, எதுவுமே. நானும் அவங்க அப்பா தான் பறந்துட்டு ஓடுவார். திருப்பி பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர்மேன் மாதிரி அப்படியே வலசரவாக்கத்தில் இருக்க வண்டியை கேகனரில் போய் பிடிச்சிட்டு இருப்பாரு. 2 வீலரில் காலையில் பறந்துகிட்டு இருப்பாங்க. எந்த பதட்டமும் இல்லாமல் கண்ணாடி முன்னாடியே நிற்பாங்க. அடுத்து அவங்க சின்னவங்களும் அப்படிதான். ஆனால் 2 பேரும் போயிட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லா கண்ணாடியும் அழும். யூஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே, சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஏமா அப்படி? நம்ம கிளம்புற 15 மினிட்ஸ் தான் அன்னைக்கு டே ஃபுல்லா நம்ம இருக்க போறோம். ஸோ காலேஜ்ல எல்லாரையும் மீட் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃப்ரெண்டு கொஞ்சம் நல்லா கிளம்பி வந்திருப்பாங்க, நம்ம அன்னைக்கு பார்த்து ரொம்ப ஹேண்ட் போயிருப்போம். அன்னைக்கு பார்த்து ஓரியன்டேஷன் நீங்க வந்து முன்னாடி நின்று பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி கிளம்பி போறோமே அப்படின்னு இருக்கும். ஸோ அம்மாக்கு என்னன்னா நான் அப்ப பஸ்ஸை விட்டு வேணும்ன்றது தான் ப்ராப்ளம். நான் அதுக்கப்புறம் இருக்கிற 1 டே தொலைநோக்கு பார்வையில பாக்குறேன்றது தொலைநோக்கு பார்வையாங்க. வேற யாரெல்லாம் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு சரண்யா இன்னைக்கு நீ ரொம்ப கியூட்டா இருக்க, இதுதான் யதார்த்தம். போன் பேசும்போது கண்ணாடி முன்னாடி நிக்கிறது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்காக. சிரிச்சுட்டே பேசணும்னா அது நம்மளுக்கு அந்த சிரிச்ச முகத்தை பார்த்துட்டே இருந்தோம். ஓ இவ்ளோ அழகா இருக்கா, அப்ப நம்ம எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். என்னோட அழகா சுய பரிசோதனை பண்ணி பாத்துக்குவேன், எந்தெந்த ஆங்கிள் நான் அழகா இருக்கேன். இந்த பிள்ளைங்க தொலைநோக்கு பார்வை தாங்க. நான் கூட தப்பா எடுத்துக்கிட்டேன், அந்த பிள்ளைங்க கண்ணாடியில ஓவரா நிக்குதுன்னு சொல்லிட்டு. தொலைநோக்கு பார்வை தான் இது. இங்க பெத்த சொல்லுங்கம்மா. கண்ணாடி முன்னால நின்னா கூட பரவாயில்ல. என் பையன் என்ன பண்ணா, 1/2 hour அப்படியே நின்னுட்டு மொபைல் போட்டோ எடுத்துனே இருப்பா. 1/2 hour சாப்பாடு போட்டு வச்சு கத்திட்டே இருப்பேன், கண்ணாமின்னு கத்திட்டு இருப்பேன். நோ ரெஸ்பான்ஸ். அப்படியே போட்டோ எடுத்துட்டே இருப்பா 1/2 hour. அப்படி என்னதான் ஃபேஸ்ல இருக்குன்னு தெரியல. இல்ல நான் ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க, எல்லாரும் முன்னாடி போட்டு விடுறேன்னு. நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கப்ப மேடம் வந்து லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு முகத்துல வந்து பெற்றோர்கள் டீனேஜர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நேரத்திலயுமே அவங்களோட உணர்வுகளை கொஞ்சம் இன்னும் வீரியமா சொல்ல போற ஒரு தருணமா இது இருக்க போகுது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 2 சீஃப் கெஸ்ட் அதை மெருகூட்டுறதுக்காக முதல்ல எழுத்தாளர் ஈஸ்வர சந்தான மூர்த்திய வரவேற்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் தேடி போற ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தா அது எந்த ஃபீல்டா இருந்தாலுமே உளவியல் நிபுணர்களை தான், சைக்காட்ரிஸ்டா தான். ஸோ இந்த மேடைக்கு வந்திருக்க சைக்காட்ரிக் டாக்டர் மீனாட்சி ஈஸ்வரன் அவர்களையும் வரவேற்கிறோம். அவங்களதான் கேட்கணும்னு நினைக்கிறேன், இந்த பசங்க இந்த ஏஜ்ல பண்றது, குறிப்பா என் பிள்ளைங்க பண்றது இதெல்லாம் அப்பட்டமா தப்பாப்படுது. மேபி அவங்களாம் அதை மாத்திக்கலாம், திருத்திக்கலாம், அல்லது ஏதாவது யோசனைகள் நீங்கன்னு சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் போன்லயே பேசுறது, எப்ப பார்த்தாலும் நெட்ல உட்காந்து ஃபேஸ்புக்கே பாக்குறது, வாங்க வர மாட்டாங்க. இப்ப என்னதான் பாக்குறாங்க தெரியாது. ஒரே நிமிஷம், எத்தனை பேர் இங்க போன் வச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. அப்போ அந்த போன் வச்சிருந்தா என்ன பயம்? இல்ல எங்க தகவல் தொழில்நுட்பம் தானே, அதுல என்ன பயம்? பயம்னு சொல்ல முடியாது. அது நேர்ல ஒரு போன் வந்து எதுக்கு வச்சிருக்கோம்? ஒரு அர்ஜென்ட்டா ஒரு எமர்ஜென்சியா பேசதான். 24 hours அந்த போன் எதுக்கு? எப்ப பார்த்தாலும் போன்லயே எதுக்கு? ஒரு நெட்டு வந்து ஏதோ பாக்குறோம், படிப்பு சம்பந்தப்பட்டது பாக்குறோம், ஓகே. எந்நேரம் ஃபேஸ்புக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பாக்குறாங்கல்ல. பேரண்ட்ஸ் இருக்கும்போது பேசுறது குசுன்னு பேசுவாங்க சார். அப்படி நாங்கள் இருந்தோம், கொஞ்சம் எதான்னா வெளியில் தூக்கின்னு ஓடிடுது ஃபோனை. நான் என்ன கேட்பேன், உனக்கு ஒன்றும் இல்லைன்னா நீ ஏன் எதிர்க்கவே பேசுவேன்.
எதுக்கு நீ வெளியில தூக்கிட்டு போற? நீ தூக்கிட்டு போறதுனால தான் எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் ஃப்ரீயா வந்து பேசணும். பசங்களுக்குள்ள பிரச்சனை மாதிரி, நீ என்ன எப்ப பார்த்தாலும் பிரச்சனைங்கிற, நீ என்னதுக்கு படிக்க போறியா இல்ல வேற எதுக்காக போறியா அப்படின்வாங்க. இன்னொரு விஷயம் நம்ம வேற ஏதாவது சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா கூட அப்படியே அப்படி பேசும்போது இப்படி வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இல்ல நீ பேசு அப்படின்னாங்க. நான் கேக்குற கேள்வி ஒண்ணே ஒண்ணு, அவங்க இருக்கப்ப ஏன் பேச தயங்குறீங்க? இருக்கிறப்ப பேசணும்னா சிரிச்சு தான் பேசுவோம் சார். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சிரிச்சு தான் பேசுவோம். அவங்க சொல்லுவாங்க, எங்க கிட்ட மட்டும் சிரிச்சுன்னு விழுற, அங்க மட்டும் சிரிச்சு பேசுற அப்படின்னாங்க. யாரா இருந்தா என்ன, நீங்க வேணா பேசுறீங்களாமா சொல்லிட்டு 2 வாட்டி நான் உங்ககிட்ட போனே கூட கொடுத்துருக்கேன். சரிப்பாண்ணா இவங்கிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசுனீங்க. வேற என்னென்ன விஷயங்கள் பயமா இருக்கு? இந்த ஜெனரேஷன் பாக்குறதுக்கு பயமா இருக்கு. இவங்க அவங்க பண்ற விஷயங்கள்லாம், டீனேஜர்ஸ் பண்றதெல்லாம் பயமா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. பெரும்பாலும் வந்து போனை வச்சுக்கிட்டு தேவையற்ற கதைகளை, வீண் கதைகளை அதிகமா பேசுறாங்க. அதனால அவங்க அறிவு வளர்ச்சி குறைஞ்சு போகுதுன்ற, வயசுக்கு மீறிய தேவையற்ற கதைகளை பேசுறாங்க. வீணான பேச்சுக்கள் அதிகமா போயிட்டு இருக்கு. சார் அந்த இருக்க அம்மாட்ட சொல்றேன், அவங்க வந்து சொல்றாங்க நாங்க வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க எத்தனை பேர் சீரியல் பார்க்காம இருக்காங்க? அதை மட்டும் கேட்டு சொல்லுங்க. சீரியல் பார்க்காம இருந்தாங்கன்னா நாங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாட்டோம். இல்ல ஒரு நிமிஷம். இப்போ சீரியல் பாக்குறதுனால அவங்க கிட்ட வந்து யாரும் இன்டர்ஃபியர் ஆகி பேச போறது இல்ல. ஃபேஸ்புக்ல நீங்க பேசும்போது நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, என்ன போட்டோஸ் அப்லோட் பண்றீங்க, என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாம நீங்க அதுக்குள்ள அடிக்ட் ஆகுறீங்க. ஸோ சீரியல் பார்க்கறனால ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்க ஃபேஸ்புக்கையோ நெட்லயோ போய் விளையாடும் போது அதுல வர ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. எங்களால சொல்ல முடியாத ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சீரியல் வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் தான். யாரோ நடிக்கிறாங்க, யாரோ பாக்குறாங்க, கொஞ்ச நேரம் அழுகுறோம், உருண்டு பேரோம், போயிடுறோம். ஃபேஸ்புக் 2 வே கம்யூனிகேஷன். அவங்க ஏஜுக்கு அது வந்து அடிக்ஷனா, இப்ப எங்க ஏஜுக்கு நாங்க இருக்கோம், மாத்திக்கிறோம் தான் சொல்ல முடியும். சரி, அந்த அடிக்ஷனால ப்ராப்ளம் இல்ல, யாருக்கும் ப்ராப்ளம் இல்ல சார். இல்ல சார், சீரியல் அவங்க பாக்குறாங்கிறாங்க. சீரியல்ல ஒரு நாள் வந்து ஏதாவது கோவமா பண்ணிட்டாலோ இல்லைன்னா அழுகிற சீன் வந்தாலும் அந்த தாக்கம் அப்படியே எங்க மேல இறங்கும். அது இல்ல, அப்படியெல்லாம் எந்த லேடிஸும் வந்து சீரியல்ல வர தாக்கத்தை வச்சு உங்களை அடிச்சதையோ வீட்டுக்காரர் அடிச்சதாவோ கதை கூட கிடையாது. ஆனா அது கண்டிப்பா தெரியும். நம்ம போய் பாசமா பேசினாலும் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. என்னடா நம்ம அம்மா கிட்ட வந்து நம்ம பாசமா பேசுறோம், ஆனா அவங்க ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு. பட் ஃப்ரெண்ட்ஸ்னா எப்பவுமே ஆன்லைன்ல இருப்பாங்க, எப்பயா பேசிக்கிட்டே இருக்கலாம். அதான் ஒரே விஷயம் நான் சொல்றேன், இந்த ஃபேஸ்புக் அந்த சேட்டிங்ல நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா டெஃபினெட்லி அது ஏன் அப்படி இருக்கும்னா, பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து கம்மியா இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஃப்ரெண்ட்லியா இருந்தா அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ற விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லாத போதுதான் மத்தவங்களை தேடி போக வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. எழுத்தாளர் கூட ஆமோதிச்சார். அதை நீங்க சொல்லுங்களேன், அந்த பொண்ணு பேசுனது. ஆக்சுவலா வந்து கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நடக்கிற ஒரு வைரல் வார் தான். சூப்பருங்க. கவிதை நோட்டா அவங்க இருக்க ஆசைப்படுறாங்க, இவங்க கணக்கு நோட்டா தான் பாக்குறாங்க. ஓகே, இப்ப என்னன்னா, இப்ப அவங்க பேசுறது எல்லாமே இவங்களும் பேசியிருக்காங்க. இவங்க பேசும்போது சூழல் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தது. சித்தி இருந்தாங்க, மாமா இருந்தாங்க, அத்தை இருந்தாங்க, தாத்தா இருந்தாங்க, பாட்டி இருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து இவங்க வந்து எவ்ரி டைம் வந்து ஏதோ ஒரு ஷேரிங் நடந்துட்டே இருந்தது. இவங்களோட சுயநலத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் இவங்க நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோன்னே புருஷனை தனியா கொண்டு வந்து தனி குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தனி குடுத்தனம் பண்ண தொடங்கும் போது அப்ப என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய குழந்தைங்க லோன்லியாவே வாழ்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு திடீர்னு ஒரு இடத்துல வர்றாங்க, ஒரு நல்ல அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகும்போது இவங்க அதை மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த டிசைடிங் அத்தாரிட்டி இன்னொன்னு என்னன்னா, டோட்டல் ஹோல்டு வந்து என் கையில இருக்கணுங்கிறது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். வித் வந்து எங்க இவங்களோட அங்கீகாரமும் இருத்தலும் பாதிக்கப்படுங்கிற ஒரு பயம். ஏன்னா இன்னொன்னு, இவங்க அப்டேட் ஆகல, அவங்க அப்டேட் ஆயிட்டாங்க. இதுதான் டோட்டலா இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கேப். உங்களை எத்தனை பேருக்கு ஃபேஸ்புக் ஐடி இருக்கு, யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கை தூக்கலாம். ஓகே, கம்மி தான் சார் சொன்ன மாதிரி, கம்மி தான். ஓகே ஓகே. இந்த ட்ரெண்ட்ல இவங்க இப்ப ஃபேஸ்புக் அப்டேட் பண்றது கொஞ்சம் சந்தோஷமான விஷயம். இவங்க சொல்றாங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்க ஃபேஸ்புக். இன்னைக்கு என்ன மாதிரி நம்ம டெக்னாலஜி வளர்ச்சி ஆயிடுச்சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாம் வளரணும். இல்லாட்டினா நம்மளை ஏறி மீச்சு போயிட்டே இருப்பாங்க. இந்த டீனேஜோட மைண்ட் செட்டும் அவங்களோடதும் மேட்ச் ஆகல. கம்யூனிகேஷன் கேப். அப்புறம் அந்த ட்ரெண்டுக்கு அவங்க போன ஜென்ரேஷன்ல, சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்ப திருட்டுத்தனம் செஞ்சவங்களும் இருந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்ப இவங்க வந்து இதை அப்டேட் பண்ணல அப்படின்னாக்க இவங்க வந்து இவங்களோட அடுத்த ஜென்ரேஷனோட இவங்க ஓடியே ஆகணும். டீனேஜ் பசங்க பண்றத பார்த்தா எனக்கு இதெல்லாம் பயமா இருக்கு. என்ன, பைக் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போடுறாங்க. ரைட், பைக்கை வேகமா ஓட்டுறது, அதுவும் ஹெல்மெட் போடாம ஓட்டுறது. இது இல்லாம அதுல வர பைக் வேகமா போறது இல்லாம ப்ளூடூத்ல பேசிட்டே வர போறாங்க. அதுல நீ எங்க இருக்க, நான் எங்க இருக்கேன். கடைசியில பார்த்தா ஒரு ஹோட்டல்லையோ ஒரு டீ கடையிலயோ போயிட்டு அங்க மீட் பண்றதுக்கு இவங்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அந்த டேர்னிங்ல இருக்கேன், இங்க நிக்கிறேன், அதுல சிக்னல் எல்லாம் ஜம்ப் பண்றாங்க. பெரியவங்களும் ஆனா பைக் ஓட்டுறோம், இவங்க ஓட்டுறப்ப பயமா இருக்கு. உங்களுக்கு டீனேஜர்ஸ் ஓட்டுறப்ப பயமா இருக்கு. வேற என்ன பேசினாலும் நம்மள விட ஒரு 4 மடங்கு வாய்ஸ் சத்தமா ஆன்சர் வரும். நான் பேசுறது கேக்குறாங்களான்னு கேளுங்க சார். ஓ, நீங்க பேசுறது அவங்க கேட்கணுமா? ஸ்கூல் விட்டு வந்து ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கும்.
அவங்க டிவி முன்னாடி நின்னுட்டு அவன் விழுந்தான் இவன் விழுந்தான், அவங்க வீட்டுல சண்டை இவங்க வீட்டுல சண்டை. எங்கேயுமே பேச வர்றது இல்ல. உனக்கு என்ன தெரியும் உட்கார், உனக்கு என்ன தெரியும் உட்கார், நீ பேசாத நீ பேசாத நீ பேசாதங்கும் போது அவங்க எங்க அவங்களுடைய தாகத்தை அந்த கொட்டி பேசாத பேசாத ரூம்ல போட்டு அடைச்சிட்டு உனக்கு ஒண்ணுமே தெரியல. எல்கேஜி தொடங்கி +2 வரைக்கும் அப்படிதான் வந்திருப்பாங்க. இந்த பேசாத பேசாத சத்தம் போடாதங்கிறது அவங்க மைண்ட்ல ஏறி பேய் மாதிரி தகு தகுன்னு குதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஏஜுக்கு காதல் என்ற ஒன்றை பற்றி ஒன்றுமே தெரியாமல் காதல் வயப்பட்டு சிக்கி கொள்வது இதாங்க சப்ஜெக்ட். காதலை பத்தி தெரியாம ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புறது, ஐ லவ் யூன்னு சொல்றது, இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இந்த பருவத்திற்கான மாற்றமா அது இருந்தாலும் எத்தனை பேருக்கு ப்ரொபோசல் வந்திருக்கு, இல்ல எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? ஒரு நிமிஷம் கை மட்டும் தூக்குங்க. வெரி குட்ரா. குட் குட் குட். என்னோட செகண்ட் டாட்டர் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. பட் அவங்களுக்கே வந்து இந்த மாதிரி சின்ன பசங்க ஒரு காக்ஸ் லவ் மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா வரும். அப்போ ஒரு பாய் கிட்ட இருந்து இந்த மாதிரி ப்ரொபோஸ் வந்தப்ப அவ போய் சொன்னா, இந்த மாதிரி மம்மி அந்த பையன் சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் மம்மி, இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு. நீ என்னடா சொன்ன அப்படின்னு. இல்ல மம்மி கிட்ட வந்து பேசுங்க வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டேன்னு சொன்னேன். அப்போ அந்த பையன் வீட்டுக்கு வந்தான். ஆமா, சும்மா இதெல்லாம் எதுவுமே தெரியாம அந்த பையனை வீட்டுக்கு கூட்டு வந்தானா நான் சொன்னேன், தம்பி இந்த மாதிரி பாப்பா கிட்ட நீ எதுவும் பேசிட்டு இருக்கான்னு. ரொம்ப பயந்துட்டு, ஐயோ இல்ல ஆண்டி நான் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை ஆண்டி, யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. யாரும் சொல்லலடா, சிந்தியா தான் சொன்னாங்க. நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பா நினைக்காதீங்க, இது வந்து உங்களுக்கு வந்து அவங்க மேல இருக்கிற ஒரு பெரிய ஆழமான இதெல்லாம் எதுவும் கிடையாது. இது உங்க மம்மி மேல எப்படி இருக்கும், உங்க மம்மி உனக்கு பிடிச்சது செஞ்சா அவங்கள பிடிக்கும், அதே மாதிரி தான் இப்போ சிந்தியா உனக்கு பிடிச்சது செஞ்சனால பிடிச்சிருக்கு. அதனால இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இனிமே நீ தான் அவளை ஸ்கூல்ல நல்லா பாத்துக்கணும், நீ எனக்கு ஒரு பையன் மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் அவன் பார்த்துட்டே இருப்பாங்க. நான் ஏதாவது சாப்பிட்டேனா அது எல்லாமே அந்த பையன். அதுக்கப்புறம் அந்த டாபிக்கை பத்தி நான் என் பொண்ணுகிட்டையும் பேசினதில்ல, அந்த பையன்கிட்டையும் பேசினதில்ல. வெரி குட் வெரி குட். நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன் சார். அங்க இருக்க பேரண்ட்ஸ்ல யார் வந்து வீட்ல அந்த பொண்ணு வந்து சொன்னா அவங்க அதை கேட்டு சால்வ் பண்ணுவாங்க? இதான் பயமே. ஒரு அம்மா சொல்லிருக்காங்க எக்ஸ்பிளனேஷன், நீங்க தான் சொல்லணும். நீங்க அப்ப யாரெல்லாம் பண்ணுவீங்க? அப்படி ஒரு பொண்ணு வந்து நம்மள்ட்ட சொன்னா முதல்ல நம்ம பொண்ணை தான் அடிப்போம். அது நடந்ததோ நடக்கல இல்ல இயல்பு. நான் இருந்தாலும் அப்படிதான் செய்வேன், நீங்களா இருந்தாலும் செய்வீங்க. அது அடிக்கிறப்ப அதுக்கு பயம் என்ன ஆயிடும், ஓ அவன் அங்க டார்ச்சர் பண்றான், இவங்க இங்க அடிக்கிறாங்க, நான் எங்க போய் சொல்றதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா அந்த பக்குவத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சொல்லி கொடுப்பாங்கிறதும் தெரியாது. இப்படிதான் வழிமாறி போகின்ற பயணங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பிள்ளைகள்கிட்ட நான் கேட்கறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். அவங்கள முதல்ல யாரெல்லாம் ஃப்ரெண்டா பாக்க? எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா 2 பேரும் ஃப்ரெண்டு தானே, கை தூங்க. யார் ஃப்ரெண்டா பாக்கல? அப்பா மட்டும், அம்மா மட்டும். ஏன் இவ்வளோ குழப்பங்கள்? ஏன் அப்பா மட்டும் அம்மா மட்டும்? இல்ல அப்பா கிட்ட நான் ஏதாவது என்ன சொன்னாலும் அவர் சரி அப்படின்ற ஒரு, அம்மா கிட்ட அப்படி இல்ல. நான் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வேணான்னுவாங்க, நீ அது பண்ணாத அப்படின்னுவாங்க. ஓகே, இந்த பதில தான் நான் முதல்ல ஒருத்தட்ட எதிர்பார்த்தேன். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. அப்படி ஃப்ரெண்டா எதிர்பார்க்காத பட்சத்துல தான் இந்த மாதிரி உறவு நமக்கு எப்பவுமே டார்ச்சர்ஸ் தான் கொடுக்கும், நம்மளை எப்பயும் திட்டிக்கிட்டே இருப்பாங்கிற பயத்தால தான் இந்த டீனேஜர்ஸோட பாதை வழி மாறி போதாங்கிறதுக்கு தான் 2 பெரிய மனிதர்களும் இன்னும் ஆழமா பேச வந்திருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாமே அவங்கள நோக்கி மட்டும் இல்லாம அவங்கள மாதிரியான பெற்றோர்களுக்கும் சென்றடையுதுங்கிறத கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு பேசணும்னு ஆசைப்படுறேன். பெற்றோர்கள் ஒரு பக்கம் அது மனக்குமுறலா இல்ல, பயங்கர பாதுகாப்பான ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காங்க. இங்க நிச்சயமா சின்ன சின்ன மனக்குமுறல் இருக்கு. அதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, இதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, முக்கியமா பேச மாட்டேங்கிறாங்க. பெரிய இடைவெளி இருக்கு. ஒண்ணு எங்க அப்பாவை பிடிக்குது, இல்ல எங்க அம்மாவை பிடிக்குது. ஏன் அப்படி? 2 பேருமே ஆஃபீஸ் போயிட்டு நைட் லேட்டாக தான் வருவாங்க. வந்ததும் அவங்க ஆஃபீஸ் டென்ஷன்லாம் எங்கள் மேலே காட்டுவாங்க. ஸ்கூலில் என்ன நடந்தது, காலேஜ் என்ன நடந்தது நாங்கள் சொல்ல கேட்க மாட்டாங்க. கேட்டால் அதை சொல்கிற நிலைமையிலையும் அங்கே இருக்க மாட்டாங்க. ஆஃபீஸ் டென்ஷன்லேயே இருப்பாங்க. அதை ஏன் செய்யலை, இதை ஏன் செய்யலை, இது செஞ்சு வைக்க வேண்டியதானே, நான் இவ்வளோ லேட்டாக வரேனே, நானே வந்து எல்லாமே செய்யணுமா, செய்ய மாட்டீங்களா அப்படின்னு. எனக்கே எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும்னா, எங்கள் அப்பா கிட்ட போய் நான் விஸ்காம் படிக்கணும்னு கேட்டேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து அது ஒத்துக்கவே இல்லை, நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னாங்க. கடைசியில் எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு நான் வேணுமா படிப்பு முக்கியமாக கேட்டாங்க. நான் விஸ்காம் தான் படிக்க தான் முடிக்குங்க சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா என்னை வீட்டு விட்டே அனுப்பிச்சிட்டாங்க. கடைசியில் நான் மட்டும் தனி வீடே தான் இருக்கேன். இன்னும் எங்கள் அம்மா கிட்ட ஃபோனில் பேச கூட இல்லை. ஏன் அம்மாவோட பேசியிருக்கலாம்ல? அந்த படிப்பு நல்ல படிப்புமான உங்க ஃப்ரெண்ட்ஸை இல்லை, அவங்க நான் வந்து அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாம் இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் தான் படிக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்திலே என்னையும் எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் என்னோட விருப்பம் கேட்கவே இல்லை அவங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அம்மா பக்கத்துல இல்லாதது? அல்லது எனக்கு இதை மிஸ் பண்ண வருது, இருந்தாலும் நான் ஆசைப்பட கிடைச்சி. அது நீங்க நேரா பேசுனீங்களான்னு தெரியல, உங்க அம்மாட்ட பேசுங்க. எனக்கு அனிருத் வரி மியூசிக் டைரக்டர் ஆகணும் ஆசை. வாழ்த்துக்கள் சொல்லலாம். எங்கள் அம்மா பேர் ஜாசி. எபினேசர் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்காங்க, பயாலஜி டீச்சராக இருக்காங்க. அவங்க வந்து இன்ஜினியரிங் தான் ஆசைப்பட்றாங்க. இருந்தாலும் நான் விஸ்காம் படித்து நல்ல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு நான் 8 பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கேன். எனக்கு பிடிக்காத கோர்ஸ் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் இவங்களோட கட்டாயத்தின் பேர்ல. எனக்கு சிஏ படிக்கணும்னு ஆசை. எங்க அம்மாவுக்கு வந்து பிகாம் இல்லைன்னா டீச்சர் ஆகணும்னு ஆசை.
நீ வந்து அதை தான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்னோட ஆம்பிஷனே சிஏ பண்றது தான். அவங்க வந்து என்ன ரெண்டுத்தையும் படிக்க வச்சிருந்தா நான் கண்டிப்பா படிச்சிருப்பேன். இருந்தாலும் அவங்க படிக்க வைக்கலன்றதுனால நான் பிகாம் தான் நான் படிக்கிறேன். சொல்லிட்டாமா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் இன்னைக்கு நீடே. அதுல படிக்க ஆள் இல்லை நிஜமா. ஆனா எங்க அம்மாக்கு அது புரியல. நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்க அதுதான் அவங்க சொல்றாங்க, நீ டீச்சர் படிச்சா நல்லா இருப்ப. அவங்க சொல்றாங்க அதை செய். எனக்கு வந்து மெடிக்கல் படிக்கணும் அப்படின்றது தான் ஆசை. பட் ஒரு 14 lakhs கிட்ட செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அண்ணா எல்லாமே பண்ணி சரி அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அம்மா எடுத்த உடனே ஒரே முதல் சொன்ன வார்த்தை 14 லட்ச ரூபாய் இருந்தால் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். 14 லட்ச ரூபாய் இருந்தால் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு என்ன 17 வயசு ஆகுது கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னீங்கன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் வந்து சரி அதை தவிர நீ ஏதாவது படிக்கணும்னா வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிச்சுக்கிட்டேன். எல்லாருமே சொல்லுவாங்க உன் பொண்ணை நீ படிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் நினச்சது என்னை படிக்க வைக்கல. எனக்கு அது செகண்ட் சாய்ஸாக இருந்தது தான் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். வேற என்னென்ன விஷயங்கள், படிப்பை விட்டுருங்க, அந்த ஃபேஸ்புக் நீங்க ஆசைப்படுற விஷயங்களை அவங்க தடுக்கிறாங்க. இது நல்ல மேடை, அதுக்காக சொல்லுங்க. நீங்க ஆசைப்படுறதா ஷேவ் பண்ணணும்னா ஃபுல்லா பியர்டு ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டு முஸ்டாக் மட்டும் வச்சுக்கணும் அப்படின்வாங்க. நாங்க பியர்டு அதெல்லாம் வச்சு தான் பழக்கம், வைக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனாலும் அதுக்கும் திட்டுவாங்க. நாங்க அதே மாரி வச்சா அதுக்கும் இன்னொரு திட்டு விடும். ஸ்டட்டு போட்டுனா அதுக்கும் வேணாம், ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேஷனாக இருப்பாங்க, நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம மிடில் கிளாஸு அந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணணும், நம்ம இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கவங்கலாம் இவங்க மிடில் கிளாஸ் நம்புவாங்க. ட்ரெயின்ல தானங்க அப்பர் பர்த் லோவர் பர்த், நம்ம வாழ்க்கையில என்னங்க மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ். அடுத்தது எனக்கு மை வச்சா ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க வீட்ல 2 பேருமே மை வைக்க கூடாதுன்னு சொல்லி. மையில என்னங்க பிரச்சனை? எங்க அவங்க அம்மா ஏங்க கண்ணுக்கு மை அழகுன்னு பாட்டெல்லாம் பாடுறப்ப கை தட்டுறோம், அவங்க அம்மாட்ட கொடுங்க. ஏன் மை வச்சா என்ன பிரச்சனை? பாத்தீங்களா, இப்ப வரைக்கும் 2 பேரும் ஒத்துக்கல. இந்த ஷோ மை தான் வச்சிருக்கேன், அழகா இருக்குமா? வச்சிருக்கேன், இருந்தாலும் அது அவங்க பிடிக்கவே இல்ல. என்னமா ஏமா ஏன் மை வச்சா என்ன? அவங்க அப்பா சொல்லுவாங்க மை வைக்க வேண்டாம் அப்படி. அவரை பாருங்க, ஒரு காரணம் சொல்லுங்கம்மா, உடனே அழிக்க சொல்றேன். இனிமே அந்த பொண்ணு வாழ்க்கை முழுக்க வைக்க மாட்டா. சொல்லுங்க ஒரு காரணம். ஒரு காரணம் அப்படின்னு இல்லை சார். இல்ல காரணம் இல்ல, நமக்கு ஏதோ யாரோ சொல்லிட்டாங்க, இவங்க சொன்ன மாதிரி முன்னால இருந்து அது வகுக்கப்பட்டது, வழிவகைப்பட்டது, அவ்வளவுதான். ஏதோ ரைட்டு மை வச்சாலே இந்த பொண்ணு வந்து ரைட்டு, அதுக்கு மேல பேச வேண்டாம். அப்புறம் பொட்டு வைக்க சொல்லுவாங்க. அப்புறம் அம்மா வெளில போகும்போது பூ வச்சுக்கோ இல்ல, அப்படின்னு ஆனா சொல்லுவாங்க. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. இது ஏமா நல்லா தானமா இருக்கும்? இல்ல இப்ப ஜீன் போட்டுட்டு பூ வச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த பொட்டு வைக்கிறதுல பொட்டு வந்து சைஸ் இவ்வளோ பெருசா வைக்கணும்னுவாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது காஞ்சனா படத்துலயே அந்த பொண்ணு நடிக்க போகுது, அவ்வளவு பெரிய பொட்டு எதுக்கு? வேற என்னென்ன ஆசைகள் உங்களுக்கு தடுக்கப்பட்டுச்சு? அவங்க ஜென்ரேஷன்ல அவங்க வந்து இந்த ஒரு காலனில இருக்கிறவங்கலாம் ஒண்ணா விளையாடி இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்கள தெரியும். இப்ப நம்மளுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட யாரையுமே தெரியாது. அருமையான பாயிண்ட்டுங்க இது. பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட தெரியாம வளர்க்கறது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கறத அந்த பொண்ணு ஈஸியா சொல்றாங்க பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னா இப்போ நம்மளுக்கு காலேஜ்ல போய் தான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு இருப்பாங்க. இப்போ நெய்பர் தான் என்னதான் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் நம்மளுக்கு வருவாங்க. அவங்க கிட்டே நம்ம பேசுறது இல்ல. ஒரு சேம் ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு இல்லாதனால நம்மளுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றதே இருக்குல்ல. நான் உங்கள்ட்ட தான் வரணும். புரிஞ்சு தள்ளுறாங்க. அந்த பசங்களை விட்டா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் எனக்கு பதில் வேணும். பெத்தவங்களா இருந்து, பொறுப்புள்ள பெத்தவங்களா இருந்து, இவ்வளவு விஷயங்களுக்கு என்னென்ன பதில்? யாரா சொல்றதை நீங்க சொல்ல நினைக்கிறேன். குறிப்பா என் பசங்களை வந்து நான் சினிமாக்கோ பீச்சுக்கோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அனுப்புவேன். அதுல ஒன்றும் தப்பு கிடையாதே சார். அந்த ஃப்ரெண்ட்ஸை பத்தி எனக்கு தெரியும். அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும். யாராவது தைரியமா சொல்ல முடியுமா? நான் ஷுவரா அனுப்புவேன் சார். அனுப்புவீங்களா? ஃபுல் கான்ஃபிடன்ஸ். இருங்க, யார் அனுப்புவாங்களா? நான் ஸ்கூலுக்கு போறதே ஒரு பையன் கூட தான் போவேன். நான் வந்து ட்ரெயின்ல போனாலும் பஸ்ல போனாலும் தூங்கிடுவேன். அவன் இருந்தா மட்டும்தான் எங்க அம்மா அனுப்புவாங்க. நான் எங்க அம்மா வந்து நைட்டு 10:30க்கு ஸ்டேஷன்ல இருந்து பிக்கப் பண்ணிருக்கேன் தனியா. போயிட்டு வந்து எங்க அம்மா அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. யாராவது அனுப்ப மாட்டீங்க? எனக்கு அனுப்ப பயமா இருக்கு. இல்ல பயம் உண்மைதாங்க, தப்பு இல்லைங்க, பயம் தான். என்ன பயம்? இல்ல இப்பயே நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் ஆகுது. இப்ப 11th தான் படிக்கிறா. இப்பயே நம்ம கொஞ்சம் ரொம்ப சுதந்திரம் கொடுத்துட்டா அது அவங்க மிஸ்ஸஸ் இப்ப பண்ண மாட்டாங்க. அந்த பருவத்துல அந்த பொண்ணுக்கு தெரியாது, வழி தவறி போயிடுவா. கரெக்டா? அதான் இல்ல பயம்னா அதான. ஏங்க அந்த பொண்ணுக்கு புரியணுங்க. நான் இவ்வளவு கேட்கறதுக்கான காரணம் உங்க உள்ளார்த்தமான விஷயங்கள். அவங்க சொன்ன மாதிரி தான் மை போடாத இந்த காரணத்துக்காக தான் மை போடாதனா அந்த பொண்ணு போடவே மாட்டா. போடுவேமா நின்னு? போட மாட்டாங்க. நான் அதான் கேட்கிறேன். அந்த காரணம் என்னன்னா வழி தவறி போயிடுவேமா நின்னு. இது நல்ல தொடுதல்மா, இது கெட்ட தொடுதல்மா, இந்த விஷயம் ஆகாதுமா, இது ஆகுமாங்கிறத சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இது நீங்க சொல்றது இல்ல, நிறைய பேரண்ட்ஸ் ரெப்ரசன்டேஷனா வந்திருக்கனால தான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சொல்லுங்கிறேன். அது என்னன்னா அவங்க பீச் போகணும்னு ஆசைப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸோட. அவங்க எல்லாமே சின்ன பசங்க. அங்க போனோம்னா என்ன வேணா நடக்கலாம். அதைத்தான் கேக்குறேன். அது அந்த குழந்தைங்களுக்கு புரியாது. ரியலான விஷயமா பீச் போகணும்னு ஆசைப்படுற? நான் பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். வேற எங்கேயோ போகணும்னு ஆசைப்படுறேமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட் யாரா வருவாங்க, நான் அம்மா கிட்ட சொல்லுவேன், அவங்க கிட்ட வேணா நீங்க பேசுங்க, நான் போறேன் அவங்க கூட. அவ்வளவுலாம் வேண்டாமா? உன் ஃப்ரெண்ட்ஸோட நீ போறதுக்கு ஆசை இருக்கா இல்லையா உனக்கு? ஆசை இருக்கு. போயிருக்கியாமா இது வரைக்கும்? இது வரைக்கும் போனது நான் அனுப்பினது இல்ல. பயம். அதாவது சின்ன குழந்தைங்க இன்னும் அந்த பக்கம் வரல அப்படின்னு. இல்ல தப்பு இல்ல, ஆனா அவங்க உரிமை மறுக்கப்படுறது எவ்வளவு தெரியுமா? பாவம். எல்லாத்தையுமே அம்மாட்ட பேச முடியாதுங்க அவங்களால.
இல்ல நாங்க கூட்டிட்டு போறோம். ஐயோ நீங்க வேற கூட்டிட்டு போகாம வேற இருப்பீங்களா? அவளை நான் தனியாவும் அனுப்ப மாட்டேன், நானும் கூட்டு போக மாட்டேன். இல்லம்மா எப்படிமா இருக்கு உனக்கு மனசு இந்த மாதிரி அனுப்பாதப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போவாங்க, எனக்கு மட்டும் ஐயோ போலியே அப்படின்னு. இல்ல என்கிட்ட ஷேர் பண்ணிருக்கா, அம்மா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா, ஏமா அனுப்ப மாட்டேங்க. இல்லம்மா நான் அனுப்புவேன் பட் இப்ப நீங்க சின்ன பசங்க. எப்பமா அனுப்புவ? கல்யாணம் அனுப்புவீங்களாமா? புருஷன் வந்தா அனுப்புவீங்களா? அப்ப கண்டிப்பா அப்பயும் கண்டிப்பா அனுப்பணும், உங்க அனுமதி கேட்டு தான் போகணும். இந்த ஷோக்கு வரப்போ ஒருத்தர் சொன்ன வார்த்தை தான் அது. நல்லா படிக்கிற பையன் 10th கிட்டத்தட்ட மாநிலத்துல 2ஆவதா வந்த பையன் வெளியில விடாத காரணத்தினால குறிப்பா அவன் வீட்டை பாத்ரூம் மட்டும் தான் யூஸ் பண்றான். வெளியில எங்க போனாலும் பாத்ரூம் போக மாட்டேங்கிறான், பயப்படுறான், அழறான். இதுக்குன்னே அவனுக்கு வியாதி வந்துருச்சு. டிப்ரெஷன்ல ஆளாகி கிட்டத்தட்ட அப்டமன் பிரச்சனையாகி அந்த பையன் +2 பரீட்சை எழுத முடியாம கிடக்குறான். இப்ப வெளியிலே விடுறது இல்ல. அவனுக்கு என்ன அலர்ஜியா இருக்கு, எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு, அவன் பேச மாட்டேங்கிறான். அப்படின்னா இவ்வளோ குற்றச்சாட்டுக்கும் நீங்க பதில் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. தார்மீக பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு பேசலாம். பெற்றோர்கள் பக்கம் அப்படியே அக்னி கணைகளா வீசிட்டு இருந்தாங்க நிறைய விஷயங்கள்ல. நீங்க தான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. சார் முதல்ல இவங்களை எல்லாம் பார்த்தா எல்லாம் மெச்சூர்டா பேசுறாங்க சார். டீனேஜ் பசங்கன்னா என்னன்னா தே ஆர் டூயிங் ரைட் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயே அவங்க பேசுறாங்க. பட் பேரண்ட்ஸ் என்னன்னா தே ஹவ் சீன் போத் த திங்ஸ். நெகட்டிவும் பார்த்துருக்காங்க, பாசிட்டிவ் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. ஐ திங்க் ஸோ தே நோ த நெகட்டிவ் திங்ஸ் ஆல்சோ. பட் நம்ம அதை லிமிட் பண்ண தான் சொல்றோம். அவங்கள்ட்ட கேட்ட அதே கேள்விதான் கேட்கிறேன். என்னென்ன ஆசையை திறந்தீங்க? என் பசங்களுக்காக இந்த ஆசையெல்லாம் நான் திறந்தேன், இவ்வளோ வடிகால் நானே கிரியேட் பண்ணிக்கிட்டேன், ஊனை உருக்கி உயிரை உருக்கி தான் சார் என் பிள்ளைய நான் உருவாக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா பெத்தவங்களோட ஸ்டேட்டஸ் அதுவா தான் இருக்கும். என்னென்ன செஞ்சீங்க? நான் ஆட்டோ ஓட்டுனர். ஆமா, நான் காலையில வண்டி 7:30க்கு எடுத்தேன்னா நைட்டு 11:30 வரைக்கும் நான் வண்டி ஓட்டுவேன். என் பசங்களுக்கோசம் தான் ஓட்டுவேன். என்னோட ஆசா பசங்க ஒரு சினிமா கூட நான் போனது கிடையாது, வேறு எங்கேயுமே போனது கிடையாது. எதுவும் என் பசங்களுக்கோசம் தான் நான் உழைக்கிறேன். காலையில் எடுத்தோன்னா நைட்டு 11:30 மணி வரைக்கும் வண்டியில் தான் இருப்பேன். இது வரைக்கும் என் பசங்களுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுலேருந்து நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறேன், அண்ணா நகரில். ஆட்டோட டயர் தேயிற மாதிரி என்னோட வாழ்க்கையும் தேஞ்சு தான் அவங்கள ஒரு சுபிக்ஷமா வச்சிருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். இதான் கேட்டேன் நான். வெரி குட். இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இழந்திருப்போம். நம்ம ஆசைய, கனவை, நம்மளோட அபிலாஷைகளை என்னென்ன இருக்கு? பேசிக்கலி நாங்கள் கேரளாவில் இருந்தவங்க சார். பசங்களோட படிப்பு அங்கே இருந்தால் சரியாகாது சொல்லிட்டு தான் நாங்கள் சென்னைக்கு வந்தோம். 15 இயர்ஸ் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். இங்கே வந்துட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி இங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஒன்லி ஃபார் மிஸ் சன் அண்ட் டாட்டர். என் பசங்களுக்காக சொந்த ஊரை விட்டுட்டு, மண்ணை விட்டுட்டு, என்னோட மக்களை விட்டுட்டு நானும் இங்க பணிச்சுமையோட இருக்கேன். எல்லாம் என் பிள்ளைகளுக்காக. என்னுடைய ஹஸ்பண்ட் கல்ஃப்ல இருக்காங்க, அங்க கூப்பிடுறாங்க, அங்கேயும் நான் போறதுக்கு இஷ்டப்படல. கணவனும் பிரிஞ்சுதான் இருக்காரு. ஆமா, இப்ப நான் என் பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் சென்னையில பசங்களுக்காக வேண்டி மட்டும்தான் வாழணும். வாழ்த்துக்கள். நான் ஒரு ஆர்ட்ஸ் அகாடமி நடத்திட்டு இருந்தேன். அப்போது எனக்கு அம்மா அப்பா கிடையாது. அப்படிங்கிறனால பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அவர் வீட்டு சைடும் மாமனார் மாமியார் ஊரில் இருந்தனால குழந்தைங்கள பார்த்துக்க ஆள் இல்லைங்கிறனால நான் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் என்னால் வேலைக்கு போக முடியல. ஸோ நான் வீட்டில் இருந்தே பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு ஒரு ஆர்ட்ஸ் அகாடமி வச்சுருந்தேன். பட் என்னோடய செகண்ட் பேபி பிறந்தப்போ அதை நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட குழந்தை என் கூட இருக்கிறது அந்த 3 இயர்ஸ் தான் ஃபுல் டைமும் என் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃப்னு என்னை விட்டு தள்ளி போவாங்க. அந்த 3 இயர்ஸ் நான் அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் எடுக்கணுங்கிறனால நான் என்னோட ரொம்ப ஆசையாக வச்சுருந்த என்னோட ஒரு ஆர்ட்ஸ் அகாடமியை ஃபுல்லாக நான் விட்டேன். என்னோட பாப்பாவுக்கு நான் ஷெர்லாக் கூட கொடுத்ததில்ல. நான் ஃபுல்லாக ஃபீடிங் எல்லாம் நான் என்னோட கைப்பட நாட்டு இதுதான் எடுத்து பண்ணி அவ்வளோ இதாக பண்ணேன். பட் ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் வந்தப்போ கூட என்னோட குழந்தைங்களுக்காக தான் நாங்கள் எல்லாரும் இன்றைக்கும் ஒரு கட்டமைப்போடு இருக்கணும்னு நினைக்கிறது என் 2 பிள்ளைங்களுக்காக தான். அந்த 2 பிள்ளைங்களுக்காக பண்ணுறது இன்னைக்கு அவங்க எந்த இடத்துல போனாலும் அவங்க எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கும்போது நான் இழந்தது எனக்கு எதுவுமே தெரியலை. நான் இழந்த மாதிரியே நான் ஃபீல் பண்ணலை. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்க அதை பற்றி யோசிக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் எதுக்கு போனாலும் இது தெரியாது அப்படின்னு சொல்ல விருப்பப்பட மாட்டோம். அவங்க எதில் சேர்த்து விட்டாலும் இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை நம்ம செய்யணுன்றது தான். எங்களுக்கு நாங்கள் எதுவும் ஆசைப்பட்டதில்லை. அவங்க ஆசைகளை நாங்கள் நிறைவேற்றணும்னு இது வரைக்கும் நினச்சிருக்கோம். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகான குடும்பமா இது. நாங்கள் விழுப்புரத்தில் இருந்திருக்கோம். என் பிள்ளைய காலேஜ் சேர்த்த உடனே அவங்க சித்தப்பா வீட்டில் விட்டேன். 6 மாதம்தான் இருந்திருக்கோம். ரொம்ப குழந்த முடியாமல் போயிட்டா, ஒரு மாதிரியாகவே ஆயிட்டான்னு வச்சுங்களேன்.
அப்புறம் பார்த்தேன் குழந்தைய விட நம்மளுக்கு என்ன இங்கே தனியாக இருக்கணும்னுட்டு நானும் என் பிள்ளை சிஜிஐயில் வேலை பார்க்குறான் இங்கே சென்னையிலேயே. நான் என் குழந்தைக்காக என் வீட்டில் வாடகை விட்டுட்டு நாங்கள் இங்கே சென்னையில் வந்து இருக்கோம் எங்கள் பொண்ணுக்காக. அதாவது எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அம்மா வீட்டில் வந்து 10 பேர், அம்மா கல்யாணம் ஆமாம் தாத்தா இல்லவே இல்லையா. ஸோ அம்மா வந்து 7 பொண்ணுங்களை பாட்டி தான் வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. வீடு அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கனவு. ஸோ விழுப்புரம்ல வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கட்டணும் அப்படின்றதுக்காக அப்பா கட்டி கொடுத்தாங்க. அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, கட்டும் போதே சொல்லுவாங்க, நான் இறந்து போயிட்டா கூட என்னை இங்கே தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அம்மா எனக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. இந்த வீட்டில் வந்து நான் கிளம்பிடுவேன், எல்லாமே போயிடுவேன். நான் சாட்டர்டே சண்டேஸ் கூட வீட்டில் இருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அது அவங்களை அவ்வளோ ஹர்ட் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் சில சுச்சுவேஷனில் வந்து ஐ கான்ட் மேனேஜ், என்னால் முடியலை. நான் அப்படி இருந்துட்டேன். இதுவரை நான் அம்மாக்குன்னு எதுவுமே செய்யலை. உண்மை அதுதான். வெளியில வந்து எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், எல்லாருக்குமே நான் நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் செல்ல பொண்ணு. ஆனால் வீட்டில் அம்மாவுக்கு நல்ல பொண்ணு நான் இருந்ததே கிடையாது. அது உண்மைதான். அம்மா எனக்காக அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது எல்லாமே என்னால தான். அவங்களுக்கு ப்ரெஷர் ஏறுதுன்னு சொல்லி சொன்னால் அது என்னால தான். என் குழந்தை நல்லா இருந்தால் சேரும் அப்படின்னு தான் நானும் அப்படியே சமாளிச்சுட்டு போயிடுறது. இவ்வளவு தைரியமான பெண்மணின்னு சொன்னேன்ல, நீ அழுதுனால தைரியம் குறைஞ்சு நினைச்ச, அழுதுனாலதான் வெளியில வந்திருக்கு. கண்ணுக்கான தியானமா அழுகைங்கிறது. சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு உன்னை பாக்குறதுக்கு. குட். இவங்கெல்லாம் உண்மையிலேங்க இது ஷோக்காகலாம் நான் சொல்ல, இங்க இருக்க சீஃப் கெஸ்ட் உணர்வாங்க எவ்வளவு எமோஷனல் இருக்கு பாருங்க, எவ்வளவு சென்சேஷன் இருக்கு உள்ளுக்குள்ள, எவ்வளவு பாசம் இருக்கு, பரிவு இருக்குங்கிறத பாருங்க. வேற யார் இருக்கா? வேற யார் பேசணும் ஆசைப்படுறா? எனக்கு 2012 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஒர்க் பண்ணாது. எனக்கு ஆக்சுவலா அந்த கை காமிப்பா, சாரிப்பா, அந்த கை காமிப்பா, மேல தூக்கும். ஓய்யோ, ஆக்சுவலி எலக்ட்ரிக் பர்ன்ஸ். அது 2 days கழிச்சு தான் எனக்கு ஷாக் அடிச்சதே தெரியும். எனக்கு ஷாக் அடிச்சு இன்னி வரைக்கும் நான் எங்கள் மம்மிக்கு ஆக்சுவலாக ப்ராமிஸ் பண்ண பிடிக்காது. பட் ஐ ப்ராமிஸ் யூ திஸ் மம்மி, நான் இது வரைக்கும் நான் வந்து என் கை போனதுக்கோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கோ நான் ஃபீல் பண்ணவே இல்லை. துளியால் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏன்டா உனக்கு இப்படி ஆயிருக்கே, உனக்கு கை போயிருக்கே, உனக்கு துளியால் கூட ஃபீல் போயிச்சேன்னு கஷ்டப்படலையான்ட்டு. நான் இது வரைக்கும் ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் கஷ்டப்பட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல அம்மா கிடச்சிருக்காங்க எனக்கு. நான் இது வரைக்கும் எங்கள் அம்மா கிட்ட சொன்னதே கிடையாது என்னன்னா ஐ லவ் யூ மம்மி. ஃபேண்டாஸ்டிக் தான். இந்த பிள்ளைங்களுக்குலாம் கஷ்டமே தெரியும் சொல்ல முடியுமா? ரத்தமும் சதையுமா உங்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறாங்க. ரத்தமும் சதையுமா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சின்ன சின்ன ஆசைகளை கூட எங்க அம்மா மிஸ் பண்றா. கால் வலினா கூட எங்க அப்பா கையில தானே ஆட்டோ ஓட்டுறோம், என்ன வேணா ஆயிட்டு போதுரா காலுக்குன்னு ஓட்டி ராத்திரி பூரா காப்பாத்துறானே. எவ்வளவு இல்ல இது நான் ஒரு அதான் சொன்னேன், நான் இந்த மாதிரியான ஒரு எமோஷனுங்கிறது சும்மா பேசியோ அல்ல பழகியோ கொண்டு வர முடியாது. நான் 2 விருந்தினர்கள்ட்ட தான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். How do you compare that? How do you see that? பொறுப்புள்ளவர்கள் அவங்க பேசுறதுலே தெரியுது. பகிர்ந்துக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கும் பகிர்ந்துக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. பணம்னு ஓடுற வேகத்தை கொஞ்சம் குறைந்தபட்சம் வாரத்துல ஒரு 2 மணி நேரமாவது உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பகிர்ந்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அழகா. சூப்பர் சூப்பர் சூப்பர். சின்ன சின்னதா சேட்டைகள் ஆரம்பிச்சிருப்போம், சிரிப்பு இருந்திருக்கும். ஆனா அழுகையோட முடிக்கணும்னு ஆசை இல்ல. அழுகை தான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆணி வேர். அதுதான் நதி மாதிரி கீழே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதுக்கான அத்தாட்சி தான் இன்னைக்கு நான் இதை பாக்குறேன். பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நிஜமா எல்லாத்துக்கும் தான் கொடுக்கணும். இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றதுக்கும் இப்படிப்பட்ட அம்மாக்களுக்கு அவங்க மனசை புரிஞ்சதுக்காக 2 பேத்துக்குமே கொடுக்கணும் தான். பட் உங்களோட சார்பா ஒரு பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, அழுகையே தான் இருக்கு. அந்த அம்மாவை தான் உதாரணமா இருக்க. நிறைய அம்மாக்கள் உதாரணம் தான். பட் ரொம்ப சென்சிட்டிவான 2 பிள்ளைகளையும் இப்படி காப்பாத்திட்டு இருக்க அந்த அம்மாவோட கையால கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். வாங்க நீங்க வாங்க. நேர்கோடு எப்பவுமே ஓவியம் ஆகாதுங்க. இங்கேயும் சில வளைவுகள் இருக்கணும், இங்கேயும் வளைவுகள் இருக்கணும். அதான் முதல்ல பாக்குறோம். நேர்கோடு ஓவியமாவே ஆகாது. டீம் ஒர்க் தான். இங்க பார்த்த வரைக்கும் பறவை ஒண்ணுக்கு பின் ஒன்னாதான் பறக்கும். நீங்க பார்த்திருப்பேன், லாங் ஜேர்னி போனுச்சுன்னா தனியானா அது பாட்டு சுத்திட்டு இருக்கும். நம்ம எல்லாரும் நாடோடிகள் வாழ்க்கையில இருந்து வந்துட்டோம். சத்தியமா இப்பதான் நாடோடிகள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கும் போல இருக்கு. வேலைக்காக தனி ஊரு, சாப்பாட்டுக்காக தனி ஊரு, உறவினர்களை தேடாம, சொந்த பந்தத்தை தேடாம. ஆனா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்க இளைய தலைமுறைய எப்படியோ பாக்குற கோணத்துல இன்னைக்கு இந்த நில்கவனி சொல் மேடை இவங்க இப்படிதாண்டாங்கிற அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு. அதையும் தாண்டி இவங்களுக்காக எவ்வளவு, ஏன்னா இவங்க அந்த கூனி குறுகி கஷ்டப்பட்டு காசு வாங்குறதா நீங்க பாத்தீங்கன்னா சத்தியமா பயங்கரமா அழுவீங்க. இவங்க கடன் வாங்குறத உங்க முன்னாடி பாத்துருக்கவே மாட்டீங்க. அப்படி போய் கடன் வாங்குவாங்க. எவ்வளவு நேரம் எங்க நிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு பேசஞ்சர் காசு வாங்குறதுலயும் அவர் படுற பாடு அவருக்கு தான் தெரியும். ஆக இங்கேயும் கஷ்டங்கள் இருக்குன்னு உணர்ந்த காரணத்தினால நான் பெருசா கன்க்ளூஷன் கொடுக்கணும் விரும்பல. டீம் பேட்டில் தான். ஒரு பறவை முன்னாடி போகும்,
அது மட்டும் தான் சிறக விரிக்கும், அது மட்டும் தான் உழைக்கும். பின்னாடி இருக்க பறவைலாம் அந்த காற்றோடு சேர்ந்து போகும், அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு இதுக்கு வலிக்குதுனோட இது முன்னாடி போகும். ஆக வலிக்கிற வரைக்கும் அந்த சிறகுகள் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு வலிக்குதுனோட தடவி கொடுக்கறதுக்காக அந்த பறவையை பின்னாடி தள்ளிட்டு நீங்க குடும்பத்தை முன் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் எதிர்கால சந்ததிக்கு நான் விடுக்கிற ஒரு சின்ன விண்ணப்பம் இது. ப்ளீஸ் அதை பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ உங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்காக. மீண்டும் அடுத்த வாரம் பிகன் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல் மேடையில் சந்திக்கிறேன். நன்றி கூறுவது சஹா.